ரூத் புத்தகம் வேதாகமத்தில் உள்ள ஒரு சிறிய நூல். 4 அதிகாரங்களே இருந்தாலும் இதில் வெளிப்படும் ஆவிக்குரிய உண்மைகள் மிக ஆழமானவை. இந்த புத்தகம் நியாயாதிபதிகளின் காலத்தில் நிகழ்ந்த ஒரு குடும்ப கதையை அடிப்படையாக கொண்டு தேவன் எவ்வாறு சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையின் மூலம் தம் மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நியாயாதிபதிகளின் காலம் ஆன்மீக குழப்பம் நிறைந்த காலம். ஒவ்வொருவனும் தன் கண்களுக்கு நியாயமானதை செய்தான் என்று வேதாகமம் சாட்சியளிக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலும் தேவன் மறைந்திருக்கவில்லை. மாறாக அவர் அமைதியாகவும் நியாயமாகவும் செயல்பட்டு வந்தார். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டே ரூத் புத்தகம். துயரத்தின் நடுவிலும் தேவன் செயல்படுகிறார். ரூத் புத்தகம் பஞ்சத்துடன் தொடங்குகிறது. நவோமி தனது கணவருடனும் மகன்களுடனும் பெத்லெயேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு செல்கிறாள். அங்கே அவள் கணவரையும் 2 மகன்களையும் இழக்கிறாள். வாழ்க்கை முழுவதும் வெறுமையாகிவிட்டது. இந்த நிலையில்தான் நவோமி, என்னை நவோமி இன்பம் என்று அழைக்காதீர்கள், மாறா கசப்பு என்று அழையுங்கள் என்று சொல்கிறாள். இது ஒரு துயருற்ற மனதின் குரல். ஆனால் அவள் காணாத ஒன்றை தேவன் காண்கிறார். மனித கண்களுக்கு முடிவாக தோன்றும் இடம் தேவனுக்கு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பகுதி நமக்கு சொல்லும் பாடம்: நம் வாழ்க்கையில் துன்பங்களும் இழப்புகளும் வரும்போது தேவன் நம்மை விட்டுவிட்டார் என்று நினைக்கக்கூடாது. அவர் அந்நேரத்திலும் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரூத் புத்தகத்தின் மையமான பாத்திரம் ரூத். அவள் ஒரு மோவாபியாள், இஸ்ரவேல் மக்களுக்கு புறம்பானவர். இருந்தாலும் அவள் நவோமியிடம் சொன்ன வார்த்தைகள் வேதாகமத்தில் விசுவாசத்தின் உச்சமாக கருதப்படுகின்றன. நீ எங்கே போகிறாயோ நானும் அங்கே நான் போவேன். உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். இந்த வார்த்தைகள் வெறும் உணர்ச்சியால் சொன்னவையல்ல. அவள் தன் தேசத்தை விட்டாள், தன் மக்களை விட்டாள், தன் பழைய தெய்வங்களை விட்டாள், எதிர்கால பாதுகாப்பையும் விட்டாள். உண்மையான விசுவாசம் சொற்களில் அல்ல, அது முடிவுகளில் வெளிப்படும். ரூத்தின் விசுவாசம் அவள் எடுத்த தீர்மானங்களில் தெளிவாக தெரிகிறது. இன்றைய விசுவாசிகளுக்கான முக்கியமான பாடம் இதுவே. ஆசீர்வாதம் இருக்கும்போது மட்டுமல்ல, இழப்பிலும் தேவனை தேர்ந்தெடுப்பதே உண்மையான விசுவாசம். தேவன் நம்பிக்கையுள்ள உழைப்பை கவனிக்கிறார். பெத்லெஹேமுக்கு திரும்பிய பின் ரூத் வயலில் கதிர்களை சேர்க்க செல்கிறாள். இது மிகவும் தாழ்மையான வேலை. ஆனால் அந்த வேலை செய்யும்போது அவள் போவாசின் வயலுக்கு செல்கிறாள். இது தற்செயலாக நடந்தது போல தோன்றினாலும் தேவனுடைய வழிநடத்துதலின் விளைவு. ரூத் அரண்மனையில் இல்லை, மேடையில் இல்லை. ஆனால் அவள் உழைக்கும் இடத்திலேயே தேவனுடைய கிருபை அவளை சந்திக்கிறது. போவாஸ் அவளிடம் அன்பாக நடந்து பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறார். இந்த பகுதி நமக்கு சொல்லும் உண்மை: மனிதர்கள் கவனிக்காத உழைப்பையும் தேவன் கவனிக்கிறார். நாம் விசுவாசத்தோடும் நேர்மையோடும் வாழும்போது தேவன் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு நம்மை நடத்துவார். ரூத் புத்தகத்தில் போவாஸ் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய உருவகமாக இருக்கிறார். அவர் நகோமியின் குடும்பத்தின் உறவினர், எதையும் கொடுக்கும் மனப்பான்மையுடையவர். போவாஸ் ரூத்தை மீட்க தகுதியுடையவன், அவளை மீட்க விருப்பமுள்ளவன், விலை கொடுத்து மீட்டவன். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் நிழலாக இருக்கின்றன. கிறிஸ்து நம்முடன் உறவானார், பாவமில்லாதவர், தம் சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டார். போவாஸ் ரூத்துக்கு செய்தது கிறிஸ்து நமக்கு செய்த மீட்பின் ஒரு சிறிய படிமம். முடிவில் தேவன் திருப்பத்தை கொடுக்கிறார். ரூத் புத்தகத்தின் முடிவு நம்பிக்கையாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்தது. ரூத் போவாஸை மணந்து ஒரு குழந்தையை பெறுகிறாள். நவோமியின் கசப்பு ஆனந்தமாக மாறுகிறது, வெறுமை நிறைவாக மாறுகிறது. அதிலும் மிக முக்கியமாக ரூத் தாவீதின் பாட்டியாகவும் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலும் இடம்பெறுகிறாள். அயலாளாக வந்த ஒருவர் தேவனுடைய மகத்தான திட்டத்தின் ஒரு பகுதியாகிறாள். ரூத் புத்தகம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி இது: தேவன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கவனமாக எழுதி கொண்டிருக்கிறார். நமக்கு தாமதமாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் தேவனுடைய செயல் ஒருபோதும் நிறுத்தப்படுவதில்லை. துயரத்திலிருந்து நம்பிக்கைக்கும், இழுப்பிலிருந்து மீட்பிற்கும், தாழ்விலிருந்து மகிமைக்கும் தேவன் நம்மை நடத்த வல்லவர். அதற்கான உயிருள்ள சாட்சிதான் ரூத் புத்தகம். ஆமேன்.